வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் சூப்பராக இருக்கேன். இந்த vlog பார்த்திங்கன்னா டின்னர் ரெசிபி. இது ஒன்றும் இல்லை, கடையில் விற்கிற ஃப்ரோசான் பீஸா அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். ரொம்ப நாள் கழித்து பீஸா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்ததுனாலையும் பசங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டதுனாலையும் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணோம். இந்த ப்ரிப்பரேஷனை பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் டின்னருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆஃபீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் அவரே ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணுவார். இன்றைக்கி அதே மாதிரி தான் அவரும் எனக்கு டின்னர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட ப்ரிப்ரேஷனில் தான் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பீஸா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃபஸ்ட் டைம் ப்ரிப்ரேஷன் இல்லை, ஏற்கனவே நாங்கள் இதே மாதிரி கடையில் விற்கிற பீஸாவை இப்படி பேக் பண்ணி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் இது ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற பீஸாவோட ரேட்டு கம்மி தான். ஸோ அதனால் நாங்கள் இப்படி வாங்கிக்கிறது. இதிலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் கொட்டி பேக் பண்ண போகிறோம். நாங்கள் ஆயிலில் பொரிக்கிறத விட இப்படி அவனில் பேக் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹெல்த்தியும் கூட, நம்ம பயப்படாமல் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். அந்த பேக்கெட்லேயே எவ்வளோ நேரம் அவனில் வைக்கணுன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை செட் பண்ணி வச்சுட்டு நம்ம போய் டிவி பார்க்கலாம். 12 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பீஸா அவங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். ஆனால் ஃப்ரைஸ் ரெடி ஆகிருக்காது. ஸோ அதனால் மறுபடியும் நம்ம அவனில் வைக்கணும். பீஸா எவ்வளோ அழகாக குக் ஆகிருக்கு பாருங்கள். இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது ஃப்ரைஸ் ஆஃப் பேக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இதை ரொம்ப நேரம் அவனில் வச்சோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் எங்களுக்கு வெந்தால் போதும், ரொம்ப கலர் வேண்டாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியே பேக் பண்ணி எடுத்துக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணோம் என்னென்னா, மேலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் வந்திருக்கும். பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்தோம், ஒரு சைடு கம்மியாக வெந்த மாதிரி கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுக்காக நாங்கள் ஈவன் மோடில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கிறோம். எனக்கு பாயசம் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால் தண்ணியை கொதிக்க வச்சாச்சு. 1/4 கப்பு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போது இது வெந்துக்கிட்டே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீஸா உங்களுக்கு ஸ்பைஸியாக இருக்காது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஸ்பைஸியாக இருக்காது. ஸோ அதனால் ஸ்பைஸியாக ஒரு டிப் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு மயோனீஸ் 2 டேபிள் ஸ்பூனும் அது கூட பெரி பெரி சாஸ், இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும், அதையும் கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த டிப்பு ரெடி ஆகிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். நம்மளோட செகண்ட் பேட்ச் பீஸா அண்ட் ஃப்ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ டேபிளுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். மறுபடியும் 5 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா மறுபடியும் அதே பிளேட்டில் கொட்டிக்கலாம். பசங்க பசிக்குதுன்னு சொன்னதுனால அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீஸாவையும் ஃப்ரைஸையும் வச்சு கொடுத்து சாப்பிட வச்சிட்டோம். நான் பாயசம் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பு வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா பருப்பு நான் ஸ்டிம்மில் வச்சுட்டு போயிருந்தேன். ஆஃப் பாயிலில் தான் இருக்குது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பருப்பு நல்லா வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நான் ஏற்கனவே வேக வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். பாலோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வேகட்டும். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் இதில் சேர்க்க போகிறது ப்ரௌன் சுகர். பட் அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா வேகணும். இது நல்லா வெந்து கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ப்ரௌன் சுகரை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தட்டியும் பறக்காமல் போட்டுருங்க, நானும் போட்டுட்டேன். அப்புறம் முந்திரி திராட்சையும் நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மறக்காமல் ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. நம்ம நார்மலாக பாயசம் பண்ணுற மாதிரி தான். எனக்காக என் ஹஸ்பண்ட் சாப்பிடாமல் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நானும் அவங்களோட சேர்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்டா எனக்கு ஸ்பைஸியாக சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றது தான் என் வழக்கம்.
காரம் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் அதிகமாக காரம் சாப்பிட்லனாலும் கொஞ்சமாவது சேர்த்துக்குவேன். பீஸா ஃப்ரைஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் பாயசம் சாப்பிட்றேன். ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ தூங்குகிற டைம் தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பனி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பயங்கரமாக குளிருது. -6 டிகிரி 7 டிகிரிலலாம் போயிட்டுருக்கு. வெயில் இருந்தாலும் அந்த வெயில்லையுமே பயங்கரமாக குளிருது. பார்த்திங்கனாவே உங்களுக்கு பனி பனியாக தெரியும். என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் புட்டு செய்யலான்னு இருக்கேன். இந்த புட்டு பொடி ரொம்ப நாளாக எங்கள் வீட்டில் கிடக்கு. என் ஹஸ்பண்ட் இதை எப்போ பண்ண போகிறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நம்ம ஊர் புட்டு பொடி மாதிரி கிடையாது. நம்ம வந்து அரிசி மாவில் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. நான் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வாங்கினேன். பட் இது வந்து ரவா மாதிரி இருந்துச்சு. ப்ரொசீஜர்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம செய்வோம் இல்லையா, ஹாட் வாட்டர் ஊற்றி சால்ட்டு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம்ல, அதே மாதிரி தான். பட் இது வந்து கொழா புட்டு செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இட்லி தட்டில் உதிரி உதிரியாக அரிசி மாவில் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி இருக்காது. பட் டேஸ்ட் இது நல்லா இருந்துச்சு. எனக்கு கொழா புட்டு சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. இப்போ இந்த மிக்ஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறேன். ரொம்ப ஊற்றிட்டோன்னா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் தேவையான அளவு பார்த்து பார்த்து ஊற்றி கிளறி வச்சிடலாம். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், உதிரி உதிரியாக இருக்கும், ரவா மாதிரி. இதுதான் இதோட கன்சிஸ்டன்சி. இப்போ இதை அப்படியே மூடி 10 நிமிஷம் போல் வச்சிடலாம். மார்னிங் நான் எந்திரிச்சிலேருந்து தண்ணியே குடிக்கலை. ஸோ அதனால் எனக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து குக் பண்ணலாம். இன்னும் யாரும் எந்திரிக்கலை. இது ஒரு சாட்டர்டே எடுத்த வீடியோ. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா புட்டு மேக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறம் இந்த குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு ஃபில் பண்ணலாம். நான் தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் இடையில துருவன தேங்காய் வைக்கிறதுக்கு. பட் அந்த தேங்காய் உடைக்கும் போது அழுகி போயிடுச்சு. நம்ம ஊர் மாதிரி இங்கே மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்ஸ் வாங்கி வீணாக போனால் போனது தான். ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதனால் ஃபஸ்ட்டு மாவை அவிச்சு எடுத்துட்டேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, எங்கள் வீட்டில் ஒரு கோகோனட் டெட்ரா பேக்கெட் மில்க் இருக்குது, அது யூஸ் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு, சரி ஓகே புட்டில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாலை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். இந்த பால் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும், பால் அப்படியே திக்காக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். நானும் இதில் சேர்த்துருக்கேன். ஏலக்காய் பொடி மறக்காமல் போட்டுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொழா புட்டு சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்ட எனக்கு தேங்காய் பால் புட்டு தான் கிடச்சிச்சு. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இங்கே கிளைமேட் கொஞ்சம் சரியில்லை, பயங்கரமாக குளிருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தேங்காய் பாலை ஒரு 2 நிமிஷம் அவனில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பாலை வந்து புட்டில் வாமாக ஊற்றி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டேஸ்ட் எப்படி இருக்க போதோ தெரிலையே, பசங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ தெரிலையேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே ரெடி பண்ணேன். அவங்களும் இடையில எந்திரிச்சிட்டாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு எல்லாருமே சாப்பிட வந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதை கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பனி பெய்யுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். வாக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு பசங்களை பார்க்கில் விளையாட விட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். லன்ச் பார்த்திங்கன்னா ரசம் சாதமும் ஊறுகாவும் தான், ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சிட்டோம். ஏன்னா ஈவினிங் என் பசங்க ஸ்கூலில் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போடுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அதுக்கு போகணும் அப்படின்றதுனால ஈவினிங் ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம். இது என் பசங்களோட ஸ்கூல், அங்கே நடக்கிற மார்க்கெட் தான் இது. டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. என் பசங்களை நான் ஃப்ரெஞ்ச் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். அவங்க ஃப்ரெஞ்சு தான் படிக்கிறாங்க. இதுதான் பெல்ஜியம் ராஜா ராணி. அவங்களோட ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் இருக்கும். ஏன்னா நாங்கள் போட்டிருக்கிறது ஒரு பப்ளிக் ஸ்கூலுன்றதுனால கிங் அண்ட் குயின் ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பசங்களும் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்க டேட்டூலாம் போட்டு விட்றாங்க. இதில் கிடைக்கிற ஃபண்ட் எல்லாமே சேரிட்டிக்கு தான் போகும். கிறிஸ்மஸை ஒட்டி வர எல்லா ஃபங்க்ஷன்ஸும் சரி, நியூ இயரை ஒட்டி வர ஃபங்க்ஷன்ஸும் சரி, கலெக்ட் ஆகிற ஃபண்டு எல்லாமே நேராக சேரிட்டிக்கு தான் இதுங்க டொனேட் பண்ணிடுவாங்களாம். இந்த ஸ்கூலில் இந்தியன் பசங்களும் படிக்கிறாங்க. அபயாவுக்கு டேட்டு போட்டு விட்ற பொண்ணும் இந்தியன் தான். அபயாவுக்கு மிரர் காட்டுறால அந்த பொண்ணும் இந்தியன்ஸ் தான். பட் வேறு கிளாஸு. பட் இங்கிலீஷில் பேசிக்குவாங்களாம். ஃப்ரெஞ்சு இப்போ தான் அவங்க லேர்ன் பண்ணுறாங்க. இதுதான் அபயாவோட ஃப்ரெண்டு. இவங்களும் இந்தியா தான். பட் அந்த பொண்ணு 3rd ஸ்டாண்டர்ட், அபயா பார்த்திங்கன்னா 2nd தான். இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ்கிட்டையும் நல்ல ஜாலியாக பேசுவாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்ட்டு. இந்த மிஸ்ஸு பார்த்திங்கன்னா எப்போவுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. நாங்கள் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போடும்போது எங்களுக்கு ஃப்ரெஞ்சு தெரியாது. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். யூரோப்பியன் ஃபுல்லாகவே அவங்களோட கண்ட்ரி மொழிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்லலாம் யாரும் பேச மாட்டாங்க. நம்மளை போய் ஃப்ரெஞ்சு படிங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த மிஸ்ஸு தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அதிக வீடியோ என்னால் எடுக்க முடியல, ஏன்னா ஒரே கூட்டமாக இருந்துச்சு. சாக்லேட், கேக்கு, அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் பிளான்ட் எல்லாம் விற்றாங்க. கேக்கு, சாக்லேட் எல்லாம் சாப்பிட்டது போக இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய்.